இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா நேந்திர பழத்தை வச்சு வீட் பழ பஜ்ஜி இல்லைன்னா பழம்பொரி எப்படி வேணா சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கேரளாவில் பழம்பொரி ரொம்ப ஃபேமஸ். ஆனா அது மைதா மாவுல செய்வாங்க. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கணும். ஸ்பூன் வச்சு கரைச்சி விடுங்க. ஜஸ்ட் கரைஞ்சா போதும். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம். ஹெல்த்தியா வேணுங்கிறதுனால வெல்லம் வச்சு நான் பண்றேன். இனிப்பு நீங்க எடுக்கிற பழத்தை பொறுத்து அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்ப வடிகட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு வடிகட்டிய வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின வெல்லத்தை ஓரமா வச்சுக்கலாம். மாவை கலக்கிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவு சேர்க்கல. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அளவா ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கெட்டியா இருக்கு. மீதி இருக்கிற வெல்லத்தை ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்ல இட்லி மாவு பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரணும். இட்லி மாவு பதம் வந்தாதான் பழ பஜ்ஜி போட கரெக்டா இருக்கும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி பழம் கட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த பழமா 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இந்த பழ பஜ்ஜிக்கு நேந்திர பழத்துல தான் போடணும். மற்ற பழத்துல எல்லாம் போடக்கூடாது. தோலை உரிச்சிட்டு பழத்தை கட் பண்ணிக்கலாம். நீங்க நீளமாவும் கட் பண்ணலாம், இல்ல ஹாஃபா சின்னதாவும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். அது உங்க விருப்பம்தான். நான் ஒரு பழத்தை நீளமா 4ஆ கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பழத்தை தோலை உரிச்சிட்டு 2ஆ ஹாஃபா கட் பண்ணிட்டு அதை 3ஆ நீளமா கட் பண்ணிக்கிறேன். நேந்திர பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். உடல் எடையை அதிகரிக்க நேந்திர பழம் முக்கிய பங்கா இருக்கு. விட்டமின் சி, அயன் சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்தத்தோட சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகையை சரி செய்யுது. இதுல பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல உள்ள ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. தசைகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நேந்திரம்பழம் குளிர்ச்சிங்கிறதுனால அதை சாப்பிட்றப்ப வயிறு எரிச்சல், வயிற்றுப்புண் இது எல்லாமே சரியாகும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஈஸியா 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். கட் பண்ணினதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 பழத்தை கட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளவு பீஸ் வந்திருக்கு. இனி மாவுல டிப் பண்ணி ஆயில்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பழத்தை எடுத்து மாவுல டிப் பண்ணி ஆயில்ல போட்டுக்கோங்க. ஒன் மினிட் கழிச்சு திருப்பி போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. பழ பஜ்ஜி வெந்துருச்சுன்னா ஆயிலோட சத்தம் அடங்கிடும். அதுக்கப்புறம் பழ பஜ்ஜியை ஆயில்ல இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெந்துருச்சு. பஜ்ஜியை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல மத்த பழத்தையும் மாவுல டிப் பண்ணி ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடாய் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு பஜ்ஜி போட்டுக்கோங்க. வெந்த பிறகு ஆயில்ல இருந்து வெளியே எடுத்துட்டு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வீட் பழ பஜ்ஜி ரெடி.
எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சடிப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.